தமிழ் சினிமாவுல உச்ச நட்சத்திரமாக வலம் வராரு தளபதி விஜய் அவர்கள். இவருடைய நடிப்புல பாத்தீங்கன்னா வினோத் இயக்கும் திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த படம் விஜய் சார் நடிக்கும் இறுதி படம் அப்படின்னுமே சொல்லப்படுது. தற்போது விஜய் சார் தீவிரமாக அரசியல்ல களமிறங்கி உள்ளதால படத்திற்கு அரசியல் களத்திலுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஜனநாயகன் திரைப்படம் விஜய் சார் நடிப்புல வெளியாகும் வழக்கமான படங்களை போல இல்லாமல் அரசியல் நெருக்கடி அதிகமாக கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த படத்துல பஞ்ச் வசனங்களுக்கு குறைவே கிடையாதாம். அதே போல விஜய் சாருடைய கட்சி மற்றும் கட்சி கொடி பற்றிய சில காட்சிகளுமே படத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கல் தினத்தன்று வெளியாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. எனவே தளபதி ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இந்த நிலையில ஜனநாயகன் திரைப்படத்துல 100% விஜயசம் இருக்கும் அப்படின்னு உறுதியான தகவல் வெளியாகி இருக்கு. ஆகையால தளபதி ரசிகர்கள் தற்போது படத்துடைய அப்டேட் எப்போது வெளியிடுவீங்க அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை விடுத்துட்டுமே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது தளபதி அவர்கள் இந்த படம் மட்டுமல்லாமல் இன்னொரு படத்திலுமே நடிக்கிறார் அப்படின்ற ஒரு டாக் சோஷியல் மீடியாக்கள்ல போய் கொண்டிருக்கு. அது வேற யார் படமும் இல்ல, நம்ம கேப்டனுடைய இளைய மகனான சண்முக பாண்டியன் படம் தானா. சண்முக பாண்டியனுடைய நடிப்புல அண்மையில படைத்தலைவன் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா இவருக்கு நல்ல பெயரையும் நல்ல வசூலையுமே பெற்று தந்தது. இதை அடுத்து கொம்பு சிவி அப்படின்ற படத்திலுமே நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த படத்துல இவருடன் சரத்குமார் நடிச்சிருக்காரு. படத்துடைய படப்பிடிப்புமே அண்மையில தான் முழுமையாக முடிவடைந்ததா. இதனடுத்து பாத்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்களுடைய அடுத்த திரைப்படத்துல தான் தளபதி விஜய் அவர்கள் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்றார் அப்படின்னு ஒரு டாக் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே தளபதி விஜய் அவர்கள் அந்த படத்துல நடிக்கவில்லையாம். அந்த படத்துடைய பூஜையில தான் கலந்து கொள்ள போறாரா. இந்த படத்திற்கான பூஜை அடுத்த வாரம் நடைபெற உள்ளதாக சொல்லப்படுது. கேப்டனின் மீது உள்ள மரியாதை நிமித்தம் காரணமாக தளபதி விஜய் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்றார். இந்த தகவல் தற்போது வெளியாகி வைரலாகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.